வணக்கம் உறவுகளே, இந்த காணொளி நாம் மீன் பிடிக்கக்கூடிய துப்பாக்கி தான். பாருங்கள், மீன் பிடிக்கக்கூடிய கன். இந்த கன்னை பயன்படுத்தி தான் நாம் மீன் பிடிக்கிறது. பாருங்கள் உறவுகளே, அழுவை மீன்களை, பாறைகளுக்கு இடையில் இருக்க அழுவை மீன்களை இந்த கன்னை பயன்படுத்தி தான் நாம் பிடிக்கிறது. பாருங்கள், இதுதான் நாம் மீன் பிடிக்க பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கி. பாருங்கள், இந்த கம்பி தான் நாம் மீனை போய் குத்தி லாக் பண்ணக்கூடியது. பாருங்கள் உறவுகளை, இந்த கம்பி வந்து கூர்மையாக இருக்கும். இந்த லாக் வந்து இப்படி இருக்கும். இப்படி ஆகிட்டால் மீனுக்கு உள்ள குத்தி எந்த பகுதியாக இருந்தாலும் குத்தி தொலைச்சி அந்த பக்கம் போயிடும். போன அப்புறம் ரிட்டர்ன் வராது. ரிட்டர்ன் எடுக்கும்போது இந்த லாக்கு இப்படி ஆகிடும். அப்போ அந்த மீன் இந்த லாக்கில் சேர்த்து நின்றும். அந்த மாதிரி சிஸ்டத்தில் பண்ணியிருக்காங்க உறவுகளை. பாருங்கள், நாம் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இந்த ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பரை நாம் இழுத்து, ரொம்ப ப்ரெஷராக இழுத்து இங்கே இருக்க லாக்கில் கொண்டு இந்த கம்பியோட உடம்புலேருந்து கடைசியில் இப்படி 2 லாக் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி லாக்கில் கொண்டு நாம் அந்த ரப்பரை இழுத்து மாட்டிடணும். அதெல்லாம் எடுத்து மாட்டி காட்ட முடியாது. என்னென்னா, நான் போட்டில் வச்சு காணொளி பதிவு பண்ணதுனால அதெல்லாம் காட்ட முடியாது. அது பயங்கர டேஞ்சரானது. என்னென்னா, திடீர்னு ரப்பர் ஸ்லிப்பாகி ஏதாவது ஆகிடுச்சுன்னா காணொளி பதிவு பண்ணும்போது சரியாகாதுன்னு தான் அதை இழுத்து போடலை. நான் ஃப்ரீயாக வச்சு அதை எப்படி யூஸ் பண்ணேன்னு காட்டுன உறவுகளை. பாருங்கள், நாம் அதை இழுத்து போட்ட அப்புறம் இது இங்கே லாக்கில் இருக்கும். பாருங்கள் உறவுகளை, இந்த கம்பி இங்கே உள்ள லாக் ஆகிடும். லாக்கில் தான் இருக்கும். எவ்வளோ ப்ரெஷராக இழுத்தி நாம் அந்த கம்பியில் போட்டு வச்சுருந்தாலும் அந்த லாக்கிலேருந்து தட்டி போகாது. நாம் இந்த கன்னோட இந்த சாதா துப்பாக்கிக்கு இருக்க மாதிரி லிவர், இதை நாம் ப்ரெஸ் பண்ணிட்டா அந்த கம்பி லாக்கிலேருந்து தட்டி அந்த ரப்பரோட ப்ரெஷருக்கு அந்த கம்பி லாக்கிலேருந்து தட்டி வெளியில் போயிடும். பாருங்கள் உறவுகளை, இது இப்படி வெளியில் போய் மீன் மேலே குத்தி நாம் அதுக்கப்புறம் இந்த கயிறு இருக்குல்ல, இந்த கயிறில் தான் அந்த மீன் இருக்கும். நாம் தேவைப்படுற தூரம் வர மீனை எடுத்துக்கலாம். நாம் இந்த கன்னை பயன்படுத்தி பிடிச்ச மீன்களோட காணொளி இதுக்கப்புறமா நான் பதிவிடுகிறேன் உறவுகளே. ஓகே உறவுகளே, பாய்.